நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜூன் மாதத்தின் இறுதி ஓய்வு நாள் தொழுகையிலும் ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்திலே இக்காணொலியின் வழியாக இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த காலை பொழுதிலே அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாம் இணைந்து உணர்வோம். சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிற பொழுது பாடுகின்றார், அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று பாடுகின்றார். அத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் தன்னை தாழ்த்துகிற பொழுது சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று அவர் பாடுகின்றார். ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய கரத்திலே உயர்த்தப்படும்படியாக, அவரால் அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளும்படியாக அவரை துதித்து அவரை பாடி அவரை தரிசனம் செய்வோம். தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் தரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் தரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் தரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் தரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பம் தான் மிஞ்சும். ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் தரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் தரிசனம் உள்ளவர் நீரே ஐயா. எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கின்ற எங்கள் தந்தை மைந்தன் தூயாவியராகிய திரித்துவ கடவுளே, உம்மை தரிசிக்கின்ற ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய சீடர்களாக, உம்முடைய அடியவர்களாக ஆண்டவரங்களை தெரிந்து கொண்டு உமக்கு ஆராதனை செய்யும்படியும் எங்கள் ஆண்டவருடைய உன்னதமான நாமத்தை புகழ்ந்து பாடி சங்கீதங்களினால் மகிமைப்படுத்தும்படியும் தேவரீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஓய்வு நாளிலும் எங்கள் இல்லங்களிலிருந்து நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து எங்கள் ஆண்டவரை தரிசிக்கின்ற கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர்கின்ற கண்களை திறந்தருளும் சுவாமி. எங்கள் உள்ளத்திலே எங்கள் ஆண்டவர் அசைவாடுகிறதை உணரும்படி செய்யும் என்று தாழ்மையோடு உம்முடைய பிள்ளைகளாக மன்றாடி கேட்கிற பொழுது எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிற எங்கள் ஆண்டவருடைய தூய பிரசன்னம் எங்களிடம் உணரப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழுகையின் முழுமையான நேரத்திலும் ஆண்டவருடைய அசைவாடுதல் எங்களிடத்திலே வெளிப்படட்டும். என் ஆண்டவருடைய வார்த்தைகளும் ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்களும் உம் சமூகத்திலே எங்களுடைய உள்ளத்திலே பேசப்படுகின்றவைகளாய், எங்கள் உள்ளத்திலே கேட்கப்படுகிறவைகளாய் நாங்கள் பதில் பெறக்கூடிய அளவிலே அவைகள் அமையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஆண்டவர் வெளிப்படும் உம்முடைய தூய பிரசன்னத்திலே எங்களை தரிசித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 5வது பாமாலை பாடலை இணைந்து பாடுவோம். பாமாலை 5, இரக்க ஆசனத்தை பார், அதற்கு உன்னை அழைக்கிறார், அங்கே அன்புள்ள தேவனார் ஜெபத்தை கேட்டருளுவார். ஆசனத்தை பார், அதற்குன்னை அழைக்கிறார், அங்கே அன்புள்ள தேவனார் ஜெபத்தை கேட்டருளுவார். கர்த்தாவின் சமூகத்திலும் இரக்கத்தை நாம் பெறவும் மானேசர் மீட்பரத்தமே நமக்காய் சிந்தப்பட்டதே. நீ வேண்டிக் கொள்ளுவதிலும் உனக்கு வேண்டும் யாவையும் கர்த்தாவின் அன்பு வல்லமை கடாட்சிக்கும் என்றே நினை. ஆமென். வாசிக்கும்படியாக தரப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 30 முடியவுள்ள கடவுளின் வார்த்தைகள். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலிம் ஊருக்கு சமீபமான அயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை.
அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கரையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்றார் என்பவைகளே படிக்கும்படியான நற்செய்தி வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் ஆண்டவர் பெருகவும் உமது அடியவர்களாகிய நாங்கள் சிறுகவும் எங்களை உணர்த்துவிக்கின்ற எங்கள் அன்பு கடவுளே, உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று உம்முடைய அருட்பணியாளர்களாய் சீடர்களாய் எங்களை இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுப்பியிருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்வு உம்மால் தரப்பட்டது, உம்முடைய கிருபை என்பதை உணர்கின்ற இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற இக்கட்டான உலக சூழ்நிலையில் எங்களை நெருங்கி எங்களை ஆக்கிரமித்து எங்களை அச்சுறுத்தி எங்களை மனமடி உண்டாக்கி விழத்தள்ளுகின்ற கொடுந்தொற்றினுடைய துயரங்கள் எங்களிலே நாளும் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவரே, உம்முடைய திருவடிகளை பற்றி நாங்கள் பிடித்து நிற்கிறோம். ஆண்டவரே, சென்ற மாதத்தினுடைய ஆரம்ப பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையினுடைய பொழுதாயிருந்தது. இந்த மாதத்திற்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இயல்பு நிலைகள் உருவாகும் என்று நாங்கள் எண்ணி இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ எல்லா தேசங்களிலும் வேறு பல இடங்களிலும் நாங்கள் கேட்ட நெருக்கடியான சூழ்நிலை எங்கள் பகுதிகளிலேயே விஞ்சி வந்து நிற்கிறதை கடவுள் காணுகின்றீரப்பா. நடமாட முடியாதபடி, வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே எங்கும் கொடும் தொற்று பரவி இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கொண்டு உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவி செய்கிற தெய்வமே, இந்த காலை பொழுதிலே உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளாகி எங்களிடத்திலே ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை விளங்க செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வியாதியை உன்னிலிருந்து மாற்றுவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்ற எங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களிடத்திலே விளங்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற பரவி இருக்கிற இந்த கொடும் தொற்றினுடைய தீமை அகலவும், எங்களை விட்டது மாறி போகவும், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்படவும் கடவுள் கிருபை செய்வீராக. சுவாமி, நாங்கள் தகப்பனே மிக கொடிதான ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கான மருத்துவ வசதிகளும் எங்களுக்குரிய தேவைகளும் எப்படி சந்திக்கப்படுமோ அச்சத்தோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, என்ன செய்வது? எங்கும் பரவி நிற்கிற கொடுமையான சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ளுவது? எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நீர் அல்லவோ? எங்கள் மீது உம்முடைய மகிமையான பிரசன்னம் இருக்கும் என்று வாக்கு பண்ணின தெய்வம் நீர் அல்லவோ? ஆண்டவரே, நீரே எங்களை பாதுகாவல் செய்யும், பராமரித்து கொள்ளும்.
உம்முடைய கிருபைகளினால் எங்களை நிரப்பும் என்று நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சமூகத்திலே கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொடுமையான தொற்றினை ஆண்டவர் உலகத்தை விட்டு அகற்றுவீராக. ஆண்டவரே, இந்த தீமையான தொற்றினுடைய அகோரங்களை ஆண்டவர் மனிதர்களிடமிருந்து விலக்குவீராக சுவாமி. தகப்பனே, நாளும் பெருகுகின்ற இறப்புகளை ஆண்டவர் காணுகின்றீர். அநேகர் மரணித்து போகின்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிகிறீர். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் மடிந்து போவது எங்கள் ஆண்டவருக்கு சித்தமில்லையே சுவாமி. எங்கள் ஜீவன் என் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றதல்லவோ ஆண்டவரே. என் தகப்பனுடைய பார்வையிலே அவைகள் எல்லாம் அர்த்தமுள்ளவைகள் அல்லவோ சுவாமி. எங்கள் வாழ்வை தெய்வமே நீர் தாங்கிக் கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே ஒரு புறத்திலே இந்த கொடும் தொற்றினுடைய துயரம், இன்னொரு புறத்திலோ வேறு பல தீமைகளும் மலிந்து கொண்டிருக்கிறதை கடவுள் காணுகின்றீரப்பா. தகப்பனே, எங்களுடைய தகப்பனே, ஜனங்கள் பலவேறு நிலைகளிலே அதிகாரங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு தகப்பனே இந்த உலகத்திலே மடிந்து போகிறதை கடவுள் காணுகின்றீர். ஆண்டவரே, தங்களுடைய பெயர், தங்களுடைய பெருமை, தங்களுடைய வாழ்வாதாரம் என்று சொல்லி தங்களுக்குரியவைகளை மட்டுமே, தங்கள் அதிகாரங்களை மட்டுமே நிலைநாட்ட விரும்பி ஆண்டவரே, எங்களோடு இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே, பூமியிலே வாழ்ந்த ஆண்டவரே 2 மனிதர்கள் அதிகார தகப்பனை துஷ்பிரயோகத்தினாலே மடிந்து போனார்கள் என்கிற செய்தியை கேட்டு நாங்கள் கலக்கத்தோடு நிற்கிறோம் சுவாமி. அதிகாரம் மனிதனை அழிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே தகப்பனை எது அதிகாரம், யார் சீடன், சீடனுடைய வேலை என்ன என்பதையெல்லாம் நிதானிக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுடைய உள்ளிந்திரியங்களை எங்களுக்கு உணர்வுபடுத்தி தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் வாழ்வது இந்த உலகத்திலே எங்கள் அதிகாரங்களை நிலைநாட்ட அல்ல, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு என் ஆண்டவருடைய சீடர்களாக உம்மை அறிக்கை செய்வது என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை உணர்த்துவிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கி கொள்ளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடவுள் பாராட்டி கொண்டிருக்கிற இரக்கங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நன்மைகளை தாரும் ஆண்டவரே. பலவீனர்களாய் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவருடைய கிருபையினாலே எங்கள் பிள்ளைகள் பலவீனங்களிலிருந்து மீண்டு வரும்படி ஆண்டவர் அதிகாரம் தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அதிகாரம் உள்ள வார்த்தைகள் எங்களை குணமாக்கட்டும், எங்கள் பிள்ளைகளை சுகப்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடவுளுடைய கிருபையினுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு எங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை நலமான பாதையிலே, நன்மையின் பாதையிலே வழிநடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்களை ஒருபோதும் சேதப்படுத்தாதபடி, உலகத்தின் அதிகாரங்கள் எங்களை ஒருபோதும் இந்த உலகத்திலே விழத்தள்ளாதபடி, எங்கள் மீது அதிகாரம் கொள்ளுகின்ற சத்துருவானவன் எங்களை ஒரு நாளும் அழித்து போடுவதற்கு என் பரம தகப்பன் அதிகாரம் கொடுக்காதபடி உம்முடைய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இரக்கம் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளும், பராமரித்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் தேவைகளிலே உதவி செய்யும், எங்கள் வருமானங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் குடும்பங்களிலே குழந்தைகள் பாதுகாக்கப்படட்டும், வயோதிபர்கள் பாதுகாக்கப்படட்டும், பெரியவர்கள் பாதுகாக்கப்படட்டும், எங்களுக்கு அருமையான ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே அமைதியற்ற சூழ்நிலைகளிலே வாழுகிற உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அமைதிப்படுத்துவீராக சுவாமி. உம்முடைய சீடர்கள் என்று சொல்லுகின்ற அந்த உரிமையின் பங்கோடு கூட எஜமானராகி எங்கள் ஆண்டவருக்கு அடங்கி வாழுகின்ற ஆசீர்வாதமான வாழ்வு நிலைகள் எங்களிடத்திலே உருவாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பல்வேறு மாற்றங்கள் அரசியல் சூழல்களில் ஏற்படுகிறதை காணுகின்றீர். எங்களுடைய இயல்பான கல்வி முறைகளிலே பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறதை ஆண்டவர் காணுகின்றீர். ஆண்டவரே, இன்னும் என்னென்ன எங்களுடைய கல்விக்கான சூழல்கள் மாற்றப்படுமோ தெரியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த மாறுதல்களும் எங்கள் பிள்ளைகளுடைய அறிவையோ எங்கள் பிள்ளைகளுடைய கல்விகளையோ பறித்து போடாதபடி, எங்கள் பிள்ளைகளுடைய அறிவும் கல்வியும் வளர்க்கப்படுவதற்கு
இவைகளெல்லாம் துணையாயிருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொடுந்தொற்றினுடைய தீமையை ஆண்டவர் விரைவிலேயே எங்கள் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே சமாதானத்துடன் வாழ்வதற்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்துகின்றோம். இம்மட்டும் எங்களை வழிநடத்துகிற ஆண்டவருடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வழியாய் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாளில் உம்முடைய சத்திய வேத வசனங்கள் எங்களோடு தெளிவாய் விளம்பப்படட்டும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு உம்மை அறிக்கை செய்து வாழ்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் உணர்வை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் ஆண்டவருடைய நேசக்கரம் எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே காலை தொழுகையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் வாழ்த்துகின்றேன், அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். சீடத்துவத்தை குறித்து தியானிக்கின்ற இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற அவருடைய சத்திய வேத வசனங்களை கேட்கும்படியாக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற அவருடைய வார்த்தை பரிசுத்த யோவானின் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யார் பெரியவன் என்பது இன்று 2 பேருக்கு மேலாக கூடுகின்ற எந்த குழுக்களிலுமே எழும்புகின்ற முதலாவது கேள்வி. அது திருச்சபை அமைப்புகளிலும் சரி, குடும்பத்தினுடைய அமைப்பிலும் சரி, சமூகத்தினுடைய அமைப்புகளிலும் சரி, எங்கே ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் எழும்புவது இயல்பான இந்த எண்ணம், யார் பெரியவன், யார் பெரியவள். இயேசுநாதருடைய சீடர்களுடைய ஐக்கியத்திலும் கூட இதே எண்ணம் எழும்பினதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே செபதேயுவினுடைய குமாரர்களுடைய தாய் யாக்கோபு யோவானுடைய தாய் இயேசுநாதரிடத்திலே வந்து கேட்கிற கேள்வி அதுதான், என்னுடைய பிள்ளைகளிலே ஒருவனுக்கு உம்முடைய வலது பக்கம், ஒருவனுக்கு உம்முடைய இடது பக்கம் வேண்டும். அந்த ஒரு நிலை, அந்த ஒரு முதன்மை நிலை என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது மற்ற சீடர்கள் எல்லாரும் அவர்கள் மேல் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று தொடர்ச்சியான வசனம் சொல்லுகிறது. இயேசுநாதர் அவர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகின்றார், உங்களிலே எவன் பெரியவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற உண்மையையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். யார் பெரியவன்? எங்கு பார்த்தாலும் இந்த கேள்வி. குடும்பத்தினுடைய அமைப்பிலே கணவன் மனைவிக்கு இடையே இருவரிலே யார் பெரியவர் என்று சொல்லுகிற எண்ணம். பொதுவான இடங்களிலே, அமைப்புகளிலே, அமைச்சரவையிலே, அதிகாரங்களிலே யார் பெரியவர் என்று சொல்லுகிற எண்ணம் இன்று எல்லா தளங்களிலும் மலிந்து போயிருக்கிறது. நாம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவர் யார் என்பதை பல நேரங்களிலே மறந்து போகின்றோம். நமக்கெல்லாம் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை பல நேரங்களிலே நாம் மறைத்து விடுகிறோம். நமக்கெல்லாம் பெரியவர் அவர் இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நாபகனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற பொழுது அவனை குறித்து அதிகமாய் உயர்வாய் திருமறை நமக்கு சொல்லுகிறது. இயேசுநாதருக்கு முன்பாகவே ஊழியத்தை ஆரம்பித்தவர் இந்த யோவான் ஸ்நானகர்.
மிக அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவர். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமல்ல, அவர் பிறப்பிலிருந்து அவருடைய முழு வாழ்க்கையுமே நசரேயத்துவத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவர். அவருடைய செய்திகள் மிக வல்லமையான செய்திகள். யாரையும் அவர் எந்த அளவிலும் அவர் சமாளித்து அவர் வாழவில்லை. கடுகளவும் இசைவு கொடுத்து எவரோடும் அவர் இருந்திருக்கவில்லை. பரிசேயரையும் சதுசேயரையும் பார்த்து அவர் அழைக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தைகள் மிக கோபமான கொப்பளிப்பின் வார்த்தைகள். விரியன் பாம்பு குட்டிகளே, அவ்வளவு அதிகாரத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தவர். அவரை குறித்து திருவசனம் சொல்லுகிறது, அவர் எலியாவின் ஆவியும் பலனும் உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஆற்றல் பொருந்தினவர். இந்த யோவான் ஸ்நாபகனுக்கு என்று சீடர்கள் இருந்தார்கள். அவராக சேர்த்த சீடர்கள் என்று ஓரிடத்திலும் பார்க்க முடியவில்லை. தானாக அவருக்கு சேர்ந்த சீடர்களுடைய கூட்டம். இப்படி எல்லா விதத்திலும் இந்த யோவான் ஸ்நானன் மிக பலமுள்ளவனாய், ஆற்றல் உள்ளவனாய், திறனுள்ளவனாய், அவன் பெரியவனாகவே திருமறையிலே அவன் காண்பிக்கப்படுகின்றார். ஆனால் அவ்வளவு ஆற்றலும் திறனும் அதிகாரமும் பலனும் கொண்ட இந்த யோவான் ஸ்நானன் அவர் இயேசுநாதரை குறித்து பேசுகின்ற பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், நானோ உங்களுக்கு தண்ணீரினால் ஞான ஸ்நானம் தருகிறேன், எனக்கு பின்பாக வருகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி தன்னை விடவும் பெரியவராக இயேசுநாதரை அவர் பார்க்கிறதை நாம் காண முடிகிறது. தொடர்ந்து சொல்லுகின்றார், அவருடைய பாதரட்சையினுடைய அதை சுமப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன், அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இந்த யோவான் இயேசுநாதரை குறித்து பெருமையாகவே அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் தன்னிலே அவர் பெரியவர், ஆற்றல் உள்ளவர், எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவர். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகின்ற பொழுது அவர் என்னிலும் வல்லவர் என்று அவரை குறித்து அறிக்கையிடுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த யோவானிடத்திலே யோவானுடைய சில சீடர்கள் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டோடு முன் வருகின்றார்கள். இயேசுநாதர் இந்த யோர்தானுக்கு அடுத்த பகுதிகளிலே அவர் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். சாலிமுருக்கு சமீபமான அந்த இடங்களிலே யோவான் இருந்த பொழுது அங்கே அவரிடத்திலே அந்த குற்றச்சாட்டோடு கொண்டு வருகிறார்கள். இயேசுநாதர் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், உமக்கு போட்டியாக அவர் அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார், அவரை குறித்து நீர் பெருமையாய் சொன்னீரே, அவர் அங்கே உமக்கு போட்டியாக எழும்பிக் கொண்டிருக்கிறார் என்று இந்த யோவானிடத்திலே அவருடைய சீடர்களும் சில யூதர்களுமாக அவர்கள் குற்றச்சாட்டை அடுக்கிக் கொண்டு அங்கே அவரிடத்திலே வருகின்றார்கள். அப்படி வந்த இந்த தன்னுடைய சீடர்களிடத்திலே யோவான் ஸ்நானன் பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் பொருளுள்ள அறிக்கையினுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. தான் முன்தூதனாக வந்திருந்தும், இயேசுநாதருக்கு முன்பாக ஊழியத்தை நடப்பித்திருந்தும், அவர் ஏற்கனவே அறிக்கையிட்டபடி இயேசுநாதர் அங்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்கிற செய்தியை கேட்ட பொழுது உண்மையிலேயே இயேசுநாதர் ஞான ஸ்நானம் கொடுக்கவில்லை. யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யோவான் நற்செய்தியாளர் அதையும் தெளிவுபடுத்துகின்றார். இயேசுநாதருடைய சீடர்கள் ஞான ஸ்நானம் கொடுத்தார்கள் என்று தெளிவுபடுத்துகின்றார். ஆனால் இயேசுநாதர் அவர்களோடு அவர் இருக்கின்றார். இந்த செய்தியை கேட்ட பொழுது யோவான் கொப்பளித்து அவர் கோபம் கொண்டு கொந்தளிப்பதற்கு பதிலாக அவர் மிக சாந்தமாக, மிக அமைதியாக அவர் இயேசுநாதரை குறித்து சான்று பகருகின்ற பொழுது
அவரை அறிக்கை செய்கின்ற பொழுது தன்னுடைய எஜமானாக தான் அவருடைய சீடனாக தாழ்த்தி அவருக்கு முன்பாய் அவர் அறிக்கை செய்கிற பொழுது சொல்லுகின்றார் 30ஆம் வசனத்திலே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகின்றார். கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆண்டவர் நமக்கென்று இந்த சமூகத்திலே தந்திருக்கிற இடங்களும் தருணங்களும் நாம் பெருமை பாராட்டி கொள்ளுவதற்காகவோ கர்வம் கொள்ளுவதற்காகவோ நம்முடைய தலைமைத்துவத்தினை வலுப்படுத்தி கொள்ளுவதற்காகவோ தரப்பட்ட தருணங்கள் அல்ல. மாறாக இவைகளெல்லாம் இயேசுநாதரை அறிக்கையிடும்படியாக, நான் எந்த இடத்திலே எவ்வளவு உயர்விலே இருந்தாலும் நான் அவருடைய ஆண்டவருடைய அடிமை என்று நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்படியாக, அறிக்கையிடும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாய்ப்புகள் என்பதைத்தான் இந்த நாளினுடைய சிந்தனை நமக்கு உணர்த்தவிருக்கின்றது. ஆண்டவர் சீடர்களாக அவரை அறிக்கையிடச் செய்வதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றார். நாம் இருக்கிற இடங்களிலே எவ்வளவு உயர்வான இடத்திலிருந்து கொண்டு ஆண்டவரை அறிக்கை செய்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த சாட்சி வலுவுள்ளதாக இருக்கிறது. நீதிமன்றத்திலே சாமானியர் ஒருவர் சொல்லுகிற சாட்சியிலும் ஒரு கெசட்டட் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்லுகின்ற சாட்சி அது அதிகமாய் பயனுள்ளது, அது மதிக்கப்படத்தக்கது. அதுபோல நாம் எவ்வளவு உயர்வான இடத்திலிருந்து கொண்டு இந்த ஆண்டவருக்கு அவருடைய சீடனாக சாட்சி பகருகின்றோமோ அந்த சாட்சி மிக வலுவுள்ளது என்பதைத்தான் இங்கே யோவானுடைய சாட்சி நமக்கு முன்பாக அது வெளிப்படுத்துகிறது. அவன் முன் தூதனாய், ஆற்றலுள்ளவனாய், பலனுள்ளவனாய் இயேசுநாதர் பிரசங்கிப்பதற்கு முன்பாகவே அவர் பிரசங்கித்த மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுகிற அதே வார்த்தைகளை முதலிலேயே பிரசங்கித்தவனாக இருந்த பொழுதும் இயேசுநாதரை அவன் அறிந்த பொழுது அவருக்கு சாட்சி கொடுக்கின்றான். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று ஒரு உண்மை சீடனாக அவன் தன்னை தாழ்த்தி நிற்கிறதை இந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மிலே இந்த அறிக்கை வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுகிற, அவருடைய சீடர்களாக, அவருடைய அடியவர்களாக வாழுகிற நம்மிடத்திலே இப்படிப்பட்ட அறிக்கை வெளிப்பட வேண்டும். அந்த அறிக்கை எப்பொழுது நம்மிடத்திலே வரும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே இரண்டொரு சிந்தனைகளின் வழியாக வெளிப்படுத்தி தர விரும்புகின்றார். யோவானுடைய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்திலே இந்த யோவான் ஸ்நானன் இயேசுநாதருக்கு அவன் அறிக்கை கொடுக்கின்ற, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று அறிக்கை கொடுப்பதற்கு முன்பாய் அவனிடத்திலே உருவான ஒரு மனநிலையை நாம் அந்த வசனத்திலே புரிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தினுடைய கரு சொல்லுகிறது, அதிகாரம் ஆண்டவருடையது என்கிற அறிவு வருகிற பொழுது நம்மிடத்திலிருந்து அறிக்கை உருவாகிறது. இந்த யோவான் சொல்லுகிறார் பிரதியுத்தரமாக, இப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களோடு இணைந்து ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறாரே, உமக்கு போட்டியாக என்று அவர்கள் குற்றச்சாட்டு சுமத்துகிற பொழுது யோவான் சொல்லுகிறார், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அதிகாரம் ஆண்டவருடையது, அதிகாரம் ஆண்டவருடையது. ஆண்டவரே எல்லாம் அவர் அதிகாரப்படுத்தாதபடிக்கு இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் மனிதருக்கு இல்லை. நாம் இருக்கின்ற எந்த உயர்ந்த நிலைகளாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற எந்த வசதியான வாழ்வாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நம்முடைய சூழல்கள் ஆசீர்வாதமாய் உயர்வாய் மேன்மையாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அருளாதபடிக்கு நம்முடைய வாழ்வு அவ்வளவு ஆசீர்வாதமாய் உயர்வாய் அமைய முடியாது. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறவர், ஒருவனுக்கு கொடுக்காமல் ஒருவனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் அதிகாரம் உடையவர்.
இயேசுநாதர் சீடர்களை அவர் அனுப்புகின்ற பொழுது, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, மத்தேயு 28 சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அவரே அதிகாரத்தை உடைய ஆண்டவர். நாம் பெற்றிருக்கிற அதிகாரம் கடவுள் நமக்கு கிருபையாக தந்திருக்கக்கூடிய அதிகாரம். அது சமூகத்தினுடைய ஒரு உயர்ந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, திருச்சபையினுடைய ஒரு உயர்ந்த நிலையாயிருந்தாலும் சரி, குடும்பத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு பொசிஷனாக இருந்தாலும் சரி, வசதியிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மேன்மைகளாயிருந்தாலும் சரி, திறமையிலே, அறிவிலே, ஆற்றலிலே, எவைகளிலே நாம் பெற்றிருக்கிற உயர்வாயிருந்தாலும் சரி, அவைகள் ஆண்டவர் நமக்கு தருகின்றவைகள். ஆண்டவர் நமக்கு தராமல் இந்த உலகத்திலே எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை என்று சொல்லுகின்ற தெளிவினை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருக்கு நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீரே பெருக வேண்டும் என்று அவருக்கு நாம் அறிக்கை செய்வோம். 2 சாமுவேல் 22 தாவீது ராஜா பாடுகிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என்னுடைய திறனோ, என்னுடைய தாளந்தோ, என்னுடைய மேன்மையோ அல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 8 ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் என்று சொல்லுகிற ஒரு மாயவித்தைக்காரன் அவன் இருக்கின்றான். எல்லா மனிதரிடத்திலும் அவன் நற்பெயரை பெற்றிருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து அந்த வசனங்கள் சொல்லுகின்றது. இந்த 8 9 முதல் 11 முடிய உள்ள வசனங்களிலே அவன் மாய வித்தைகளினாலே எல்லாரையும் பிரமிக்க பண்ணினான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று அங்கே இருந்த பெரியவர்களும் சிறியவர்களும் அவனை நம்பியிருந்தார்கள். அப்படி அவன் பிரமிக்க பண்ணினபடியினாலே அவனை எல்லாரும் பெரியவனாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவன் பிலிப்புவினாலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விடுகின்றான். இந்த பிலிப்பு ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதை பார்த்து இந்த பிலிப்புவினிடத்திலே அவர் ஒரு நாள் கேட்கின்றார். 8 சொல்லுகிறது, பிலிப்புவை பார்த்து கேட்கிறார், நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அங்கே கேட்கின்றான். அப்பொழுது அந்த அதிகாரத்தை இந்த சீமோன் கேட்ட பொழுது அவனை குறித்து, அவனுடைய விருப்பத்தை குறித்து பிலிப்பு சொல்லுகின்ற பிரதியுத்தரங்கள் மிக அர்த்தமுள்ளதான பிரதியுத்தரங்கள். பேதுருவும் பிலிப்புவும் இங்கே சொல்லுகின்றார்கள். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன்னுடைய பணம் உன்னோடே நாசமாய் போக கடவது. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினாலே இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை, பாகமும் இல்லை. நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லிவிட்டு 23 இங்கே பேதுரு அவனுக்கு சொல்லுகின்றார், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். அதிகாரங்களை விரும்புகின்ற, அதிகாரத்தையும் ஆணவங்களையும் தன்னிடத்திலே விரும்புகிற சீமோனை பார்த்து இங்கே பிலிப்புவும் பேதுருவும் சொல்லுகின்றார்கள், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பெரியவனாக வேண்டும், இந்த உலகத்திலே அதிகாரம் படைத்தவனாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற அதிகாரத்தை உணராதபடிக்கு மறந்து மறைத்து வாழுகின்ற வாழ்க்கை அது பாவம் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. கசப்பான பாவக்கட்டிலே அகப்பட்டிருக்கிறோம். அப்படி தங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த விரும்பின பொழுதுதான் கோவில்பட்டி கிளை சிறையிலே 2 அப்பாவி வியாபாரிகள் கொல்லப்பட்ட அந்த செய்தியை நாம் கடந்த நாட்களிலே செய்தித்தாள்களிலே அறிந்தோம். அதிகாரம் என்பது நம்மிலிருந்து வெளிப்படுத்தப்படுவதல்ல, அதிகாரம் என்பது ஆண்டவர் நமக்கு தந்திருப்பது.
அதிகாரம் அது ஆண்டவருடையது. வரத்திலிருந்து நமக்கு தரப்படாமல் இருந்தால் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த உலகத்திலே ஆணவ பொங்கோடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரங்களை அடக்குமுறைகளாய், குடும்பங்களிலே வன்முறையாய், சமூகத்திலே வன்முறையாய், அதிகாரியாய் வன்முறையாய் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த அதிகாரம் அழிவுக்குரிய அதிகாரம். ஆண்டவர் உங்களை பாவிகளாக பார்க்கின்றார். அதிகாரம் செலுத்துகிறவர்களை பாவ கட்டிலே அகப்பட்டிருக்கிறவர்களாக காண்கிறார். சீமோன் சொல்லுகிறார், ஐயோ ஆண்டவன்மார்களே, நீங்கள் சொன்ன காரியங்களிலே ஒன்றும் எனக்கு வராதபடி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, அதிகாரம் ஆண்டவருடையது என்று சொல்லுகிற அறிவு நமக்குள்ளாய் வருகிற பொழுது அந்த அறிவு அவருடைய சீடர்களாய் அவருக்கு சான்று பகருவதற்கு, அவரை அறிக்கையிடுவதற்கு நம்மை தூண்டுகிறது. யோவான் அதை உணர்ந்த பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இரண்டாவது, இந்த யோவானுடைய சாட்சியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற இரண்டாவது காரியம், எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலே இந்த அறிக்கை வருகிறது என்று சொன்னால், யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்திலே யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்றான், நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். நான் அனுப்பப்பட்டவன் என்கிற தெளிவு வருகிற பொழுது நம்மிடமிருந்து அறிக்கை வெளியாகிறது. நாம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற தெளிவு நமக்குள்ளாய் உருவாகிற பொழுது யோவான் சொல்லுகிற, நான் கிறிஸ்துவல்ல. தன்னிடத்திலே இயேசுநாதரை குற்றப்படுத்தி அவரை உமக்கு போட்டியாளராக சித்தரித்து கொண்டு வருகிற சீடர்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவல்ல, நான் அனுப்பப்பட்டவர். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அவரது சீடராக, மற்றவர்களை சீடராக்கும்படியாக நாம் பணிக்கப்பட்டவர்களாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், சீடர்களாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடியவர்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே இயேசுநாதர் இந்த சீடர்களை அனுப்புகிற பொழுது அப்படித்தான் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். அதுதான் நம்முடைய பணி. யோவான் சொல்லுகிறார், நான் அனுப்பப்பட்டவன், நான் மற்றவர்களை சீடராக்கும்படி அனுப்பப்பட்டவன் என்று சொல்லுகின்ற தெளிவினை அவர் அறிவிக்கின்றார். I am the sent one with a mission. ஒரு நோக்கோடு, ஒரு குறிக்கோளோடு, ஒரு குறிக்கப்பட்ட ஒரு தேவைக்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடியவன் நான் என்று சொல்லுகின்ற தெளிவை நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையுமே அவர் ஒரு குறிக்கப்பட்ட நோக்கோடு தான் அவர் படைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாதபடி எவரையும் அவர் படைக்கவில்லை. நோவாவினுடைய பேழையிலிருந்து புறப்பட்டு சென்ற புறாவாக இருந்தாலும் சரி, கடலிலே யோனாவை விழுங்கி 3 நாள் அந்த யோனாவை தன்னுடைய வயிற்றுக்குள்ளாக சுமந்த மீனாக இருந்தாலும் சரி, எலியாவை போஷித்த காகமாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒவ்வொரு ஜீவராசிகளையுமே இந்த உலகத்திலே ஒரு குறிக்கப்பட்ட நோக்கோடு தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். எல்லா வல்லமையோடும் இந்த யோவான் படைக்கப்பட்டிருந்த பொழுதும், எல்லா ஆற்றலோடும் எலியாவினுடைய ஆற்றலுடையவனாய் முன்தூதனாக இந்த யோவான் அவன் உருவாக்கப்பட்டிருந்த பொழுதும் அவன் சொல்லுகிறான், நான் ஒரு நோக்கோடு இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டவன், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டவன். To prepare the way of the Lord. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி நான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடியவன். அதுதான் ஒரு சீடனாக என்னுடைய கடமை. அதை நான் அதிகாரம் காட்டுகின்ற ஒரு இடமாய் நான் பார்க்கவில்லை என்று சொல்லி இந்த சீடர்களுக்கு முன்பாய் சொல்லுகிற, நான் கிறிஸ்துவல்ல, நான் அனுப்பப்பட்டவன். அதை நான் உங்களுக்கு முன்பாய் அறிக்கையிட்டிருக்கிறேன், அதையே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று ஒரு உண்மை சீடனாக தன்னை தாழ்த்தி நிற்கிறதை காண முடிகிறது. சூசான் அரண்மனையிலே
எஸ்தர் ராஜாத்தி வஸ்தியினுடைய இடத்தை அவள் பிடித்து அங்கே அதிகாரத்திலே அமர்த்தப்பட்டது ஏதோ அவள் பெற்ற ஒரு அதிகாரம் அல்ல. எஸ்தர் ஒரு குறிக்கப்பட்ட நோக்கோடு அந்த இடத்திலே அனுப்பப்பட்ட ஆண்டவருடைய அருட்பணியாளியாய் அந்த இடத்திலே வெளிப்படுகின்றாள். தன்னுடைய குலம், யூத குலம் அழிவிலிருந்து காக்கப்படுவதற்காய், தன்னுடைய ஜனம் காக்கப்படுவதற்காய் இந்த எஸ்தர் அனுப்பப்பட்ட ஒரு பெண்மணியாய், அரசியாய் அந்த அரண்மனையிலே மிளர்ந்து நிற்கின்றாள். அதை அவள் உணர்ந்த பொழுது அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகின்றவளாக இருந்தாள். பல நேரம் நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருந்தோம், நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நீங்களும் நானும் உணராதிருக்கிறபடியினாலே நம்முடைய அதிகாரங்களை நமக்கு இஷ்டமானபடி செலவு செய்கிறோம், இஷ்டமானபடி பயன்படுத்துகிறோம். அதனாலே இந்த உலகத்திலே பல்வேறு காயங்களை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எந்த வாய்ப்பும் அவரை மகிமைப்படுத்துவதாய் இருக்க வேண்டுமே ஒழிய அவருடைய எந்த படைப்பையும் காயப்படுத்துவதாய் அமையக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் அவருடைய சீடர்களாய் அவரை அறிக்கை செய்கின்றதாக இருக்க வேண்டும். நான் அனுப்பப்பட்டவன் இந்த உலகத்திலே ஒரு நோக்கோடு என்று சொல்லுகிற தெளிவினை இங்கே யோவான் ஸ்நானன் உணர்ந்த பொழுது சொல்லுகின்றார், அறிக்கையாய் சொல்லுகிறார், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்கிற தெளிவினை இங்கே யோவான் ஸ்நானன் நமக்கு முன்பாக வைக்கின்றார். மூன்றாவதாக இது யோவான் ஸ்நானன் அவர் வெளிப்படுத்துகின்ற அறிக்கை 3ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சந்தோஷத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். மூன்றாவது, சீடன் எனப்படக்கூடியவன் அவரது செய்கைகளிலே சந்தோஷப்படுகின்றவன். ஆண்டவர் செயல்படுகின்ற பொழுது அவருடைய செயல்பாடுகளிலே சந்தோஷப்படுகிறவன் தான் ஆண்டவரை அறிக்கை செய்ய முடியும். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும், நான் உமக்குள்ளாய் சிறுக வேண்டும் என்கிற அறிக்கைக்குள்ளாக வர முடியும். ஆண்டவரை அறிக்கை செய்கின்ற அந்த மனது ஆண்டவருடைய செயல்பாடுகளிலே மகிழுகின்ற மனங்களினாலே தான் வெளிப்படுத்தப்பட முடியும். யோவான் இங்கே அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மணவாளனுடைய தோழனாக, அவருடைய ஒரு மணவாட்டியாக, நான் அவனுடைய தோழனாக, அவனோடு உடனிருக்கிறவராக இப்பொழுது அவருடைய செயல்களிலே நான் சந்தோஷப்படுகிறேன். அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் உளமாற பூரிப்படைகிறேன், சம்பூரணம் அடைகிறேன் என்று சொல்லி இங்கே யோவான் தெளிவுபடுத்துகின்றான். சீடன் ஆண்டவர் செயல்படுகிறதிலே சந்தோஷப்படுகின்றவன். லூக்காவினுடைய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே இயேசுநாதர் தனக்கு முன்பாக 70 பேரை சீடர்களாய் தெரிந்தெடுத்து அவர் 2 பேராக அவருக்கு முன்பாக அனுப்புகின்றார். அப்படி முன்பாக அனுப்பப்படுகின்றவர்களிடத்திலே பல ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை அவர் அனுப்புகின்றார். அப்படி முன்பாக ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு சென்ற இந்த 70 சீடர்களும் அவர்கள் இயேசுநாதரிடத்திலே திரும்பி வந்து 17ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார்கள், அவர்கள் திரும்பி வருகிற பொழுது சந்தோஷத்தோடே திரும்பி வந்தார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரால் அனுப்பப்பட்ட இந்த 70 சீடர்களும் இயேசுநாதரிடத்திலே திரும்பி வருகிற பொழுது சந்தோஷத்தோടെ திரும்ப வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு எல்லா பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது, எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தினாலே இந்த உலகத்தில் நாங்கள் அடையாளங்களை நடப்பிக்க முடிகிறது, நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களிலே செயல்படுகிற பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களிலிருந்து செயல்படுகிற பொழுது எங்களுடைய சந்தோஷம் பூரணப்படுகிறது. நாங்கள் உம்மை எஜமானராய் கொண்டவர்கள், உம்முடைய சீடர்களாக இப்பொழுது சந்தோஷத்தோடு திரும்பி வந்திருக்கின்றோம். இயேசுநாதர் அவர்களை பார்த்து,
10ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறபடியினாலே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். 20வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். சீடன் ஆண்டவர் செயல்படுகிறதிலே சந்தோஷப்படுகிறவன். ஆண்டவர் செயல்படுகிறதிலே ஒரு சீடன் சந்தோஷப்படுகிற பொழுது அவனுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகின்றது. லூக்காவினுடைய நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சகேயுவை குறித்த ஒரு அழுத்தமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் காட்டு அத்திமரத்திலே ஏறி இருந்து அவரை பார்க்க வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டிருந்த சகேயுவினிடத்திலே அவர் ஓடி வருகின்ற பொழுது அந்த மரத்தடியிலிருந்து அவனை பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று அழைக்கின்றார். அந்த அழைப்பை கேட்ட பொழுது சகேயு வந்த விதம் சந்தோஷத்தோடே இறங்கி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாய் வருவது, ஆண்டவரை சாட்சியிடுவது, ஆண்டவருக்குள்ளாய் அவருடைய அதிசயங்களை காண்பது சந்தோஷமான அனுபவம். அவருடைய பிள்ளைகளாய் பெயர் எழுதப்படுவது சந்தோஷமான அனுபவம். அந்த சந்தோஷத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை யோவான் அறிக்கை செய்கிறான். அவருடைய தோழனாக, மணவாளனுடைய தோழனாக இப்பொழுது நடைபெறுகிற அதிசயங்களை பார்த்து நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிற பொழுது யோவான் ஸ்நானகனுடைய அறிக்கை விதமாய் வெளிப்படுகிறது. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, யார் சீடன்? இந்த உலகத்திலே பெரியவன் யார் என்று கேள்விகளை எழுப்பி ஒவ்வொரு கூட்டத்திலும் குடும்பத்திலும் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கன்பான தேவஜனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. யார் ஒருவன் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையாயிருக்க முடியும்? யார் ஒருவன் ஆண்டவருடைய உண்மையான சீடனாயிருக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே அதிகாரம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறவனால் தான். அவரே அதிகாரத்தை உடையவர், அவரே எனக்கு அதிகாரத்தை தருகிறவர் என்று சொல்லுகிற அறிவுடையவனால் தான் ஆண்டவரை அறிக்கை செய்ய முடியும். நான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டவன் என்று சொல்லுகின்ற தெளிவுடையவனால் தான் அவரை அறிக்கை செய்ய முடியும். ஆண்டவர் செயல்படுகிறதிலே சந்தோஷமடைகிறவனால் தான் இந்த உலகத்திலே ஆண்டவரை அறிக்கை செய்ய முடியும். ஆண்டவரே, நீரே என்னுடைய வாழ்விலே பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகின்ற அறிக்கையை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, நாம் வாழுகிற இந்த சூழ்நிலை நாம் ஆண்டவருடைய செயல்களை பார்த்து சந்தோஷமடைவதற்கான ஒரு சூழலாக அமைந்திருக்கவில்லை. நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த கொடுந்தொற்றினுடைய துயரங்களிலே சந்தோஷப்படுவதற்கு நம்மிடத்தில் எந்த சாதகமான அம்சங்களும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக வாழுகின்ற நமக்குள்ளாக ஒரு தெளிந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நிலையை மாற்றுகிறவர் என் ஆண்டவர். ஏனென்றால் அவர் அதிகாரம் படைத்தவர். அவருக்குள்ளாய் அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகத்தின் எந்த கிருமியையும், எந்த வியாதியையும், எந்த கொள்ளை நோயையும் மாற்றுகின்ற அதிகாரமுடையவர் அவர். அவர் இந்த நிலையை மாற்றுவார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு அவருக்குள்ளாய் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, அந்த சந்தோஷத்தினுடைய பூரணத்தினாலே, நிறைவினாலே நீங்களும் நானும் கூட இந்த இயேசுநாதரை பார்த்து அறிக்கை செய்ய முடியும். ஆண்டவரே, உம்முடைய சீடனாக உம்மை அறிக்கையிடுகிறேன். நீர் என்னிலே பெருக வேண்டும், நான் உம்மிலே சிறுக வேண்டும். இந்த அறிக்கை நம்மிடத்திலிருந்து ஒரு சீடனாக இந்த காலை வேளையிலே வெளிப்படும் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் அருளப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தந்திருக்கிற வாழ்வு, அவர் தந்திருக்கிற பொறுப்பு, அவர் தந்திருக்கிற அதிகாரம் எதுவாக இருந்தாலும் இவைகளெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவைகளாக அமைந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக அமைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பெருக வேண்டும் என்னிலே. அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பொழுது நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது.
ஆண்டவர் நம்மை ஒரு சந்தோஷத்தினுடைய அனுபவத்திற்குள்ளாய் இந்த சூழ்நிலையை மாற்றியமைத்து நாம் சந்தித்திருக்கிற இந்த கொடுந்தொற்றினுடைய காலங்களை அவர் மாற்றியமைத்து நமக்கு புது வாழ்வை தந்து நம்முடைய நாமங்கள், நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகின்றவைகளாய் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆண்டவருடைய சீடர்களாய் அவரை தொடர்ந்து அறிக்கை செய்து வாழுவோம். யோவான் ஸ்நானனுடைய அறிக்கை அர்த்தமுள்ள ஒரு அறிக்கையாய் வெளிப்படுகிறது. இந்த அறிக்கையை நாமும் நம்முடைய உள்ளத்திலே வாஞ்சித்து ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் நம் ஒவ்வொருவர் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமேன். சீடத்துவத்தினுடைய அறிக்கையை அறிந்த நாம் நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொழுகையின் நிறைவாக கீர்த்தனைகளிலே 378வது கீர்த்தனை பாடலை இணைந்து பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. என்னை இயேசுவே இந்த நிறமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நிறமே உமக்கே. உந்தனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். உந்தனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தேவப்பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உலகோர் என்னை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினும். உலகோர் என்னை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினும். நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் நிலத்தீனில் நாதாவெல்லுவேன். நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு
நானிலத்தீனில் நாதா வெல்லுவேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தமே செய்வே எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தமே செய்வேன் எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கூடி சூழ்ந்திட்டாலும், அஷ்டத்திக்கும் ஆளும் தேவனே அடியேனும்மில் அமர செய்திடும். அஷ்டத்திக்கும் ஆளும் தேவனே அடியேனும்மில் அமர செய்திடும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிஷர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சிஷர் கழித்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். உந்தனுக்கு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. சீடர்களாக எங்களை அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளே, உமக்கு சாட்சியிடும்படிக்கு யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக விளம்பினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. முன்தூதனாயிருந்தாலும் எலியாவின் வல்லமையும் பலனும் கொண்டவனாயிருந்தாலும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதென்று இயேசுநாதருக்கு முன்னமே பிரசங்கிக்கிறவனாய் இருந்தாலும் ஆண்டவரை அறிக்கையிடுகிற பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள், ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த அறிக்கை அவனுக்குள்ளாய் உருவான விதம் ஆச்சரியமானது. அவன் சொன்னான், ஆண்டவரே அதிகாரத்தை உடையவர், பரலோகத்திலிருந்து ஒருவருக்கு கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்த உலகத்திலே யாருக்கும் அதிகாரம் இல்லை. என்னை அதிகாரப்படுத்தினவரும் அவரே, சகல அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரர் அவரை அவன் அறிக்கையிடுகின்ற பொழுது சொன்னான், ஆண்டவரே நீர் அதிகாரத்திற்குரியவர், நீரே ஆளுகைக்குரியவர், நீர் பெருக வேண்டும் என்று சொன்னாரே. ஆண்டவரே நான் அனுப்பப்பட்ட சாதாரண ஒரு மனிதன்,
என் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு என்னை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறீர். உமக்கு வழியை ஆயத்தப்படுத்தப்படும்படி, சகல மனுஷர்களையும் சீடராக்கும்படி ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறீர், நான் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி தன்னுடைய அனுப்பப்பட்ட நிலையிலிருந்து அவன் அறிக்கையிட்டானே, ஆண்டவரே நான் சாதாரணமாய் அனுப்பப்பட்டவன், என் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு என்னை உலகத்தில் அனுப்பி இருக்கிறீர் சுவாமி, அப்பா நீர்தாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று ஒரு சீடனாய் சாட்சி பகர்ந்தானே. அவன் மூன்றாவது ஆண்டவருக்கு சாட்சி இடுகின்ற பொழுது ஆண்டவர் செயல்படுகிறதிலே சந்தோஷப்படுகிறவனாய் அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினானே. அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார் என்கிற செய்தியை அவன் அறிந்த பொழுது, ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து இப்பொழுது எனக்குள்ளாய் சந்தோஷம் சம்பூரணமாய் இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டவரை அறிக்கை செய்தானே. ஆண்டவரே நீர் என்னிலே பெருக வேண்டும் சுவாமி. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சீடர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சாட்சிகள் என்ன? ஆண்டவரே எங்களிடமிருந்து வெளிப்படுகிற சாட்சியின் வாழ்வு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? எங்கள் ஆண்டவரை அறிக்கையிடுகிறதிலே, ஆண்டவரே நீர் எங்களிலே பெருக வேண்டும் என்று அறிக்கை செய்கிறதிலே எந்த அளவிற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? சாதாரண குடும்பத்திலேயே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரங்களை எவ்வளவாய் தவறாய் பயன்படுத்துகின்றோம்? ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள், ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த உண்மையை எத்தனை நாட்கள் நாங்கள் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வாழுகிற துயரமான சூழ்நிலையையும் மாற்றுகின்ற ஆற்றலுள்ள ஆண்டவர் எங்களோடு உண்டு. ஆண்டவரே நீர் எங்களுடைய இந்த துன்பத்தின் காலங்களை மாற்றுவீர் என்று சொல்லுகிற நம்பிக்கையை எங்களுக்குள்ளாய் உருவாக்கி சந்தோஷப்படுவதற்கு நாங்கள் பல நேரத்திலே தவறி இருக்கிறோமே. உண்மையான உம்முடைய சீடர்களாய் எங்களை ஆண்டவர் உருவாக்கும் சுவாமி. உம்மை அறிக்கையிடுகின்ற உண்மை சீடர்களாய் எங்கள் ஆண்டவர் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய வேத வசனங்களை கொண்டு சீடன் என்பவன் எப்படி சாட்சியிட வேண்டும் என்பதை குறித்து யோவான் ஸ்நாபகனுடைய வாழ்விலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு எடுத்து சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வு முழுவதும் சாட்சியாய் அமையட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்கள் ஆண்டவருக்கு சான்று பகருகின்ற ஒரு வாழ்க்கையாக அமையட்டும் ஆண்டவரே. நீர் எங்களிலே பெருக வேண்டும் சுவாமி. நாங்கள் அற்பர்கள், குப்பைகள், தூசிகள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆண்டவரே நீர் எங்களிலே பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவர் எங்களிலே உம்முடைய அற்புதங்களை வெளிப்படுத்தி எங்களிலே பெரியவராய் நீர் வெளிப்படும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளோடு இருக்கிறோம், வியாதியோடு இருக்கிறோம், கடினமான சூழ்நிலையிலிருந்து நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் என்னிலே பெருகுவீராக. அற்புதங்களை எங்களிலே நடப்பித்து ஆண்டவர்களிலே பெருகுவீராக. நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற உம்முடைய பிள்ளைகளாய் தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீரே எங்களை சமாதானத்தோடு வழி நடத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு இவைகளை வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மேன்மை கனம் துதி பலம் கர்த்தருக்கு என்றும் ஏற்கும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்தை, மைந்தன், தூய ஆவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருந்து எப்பொழுதும் அவரை அறிக்கை செய்கிறவருடைய சீடர்களாகிய உங்கள் ஒவ்வொருடமரும் எப்பொழுதும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்க கடவது.
மெய்சீடர்களாய் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து வாழுங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.